நீங்கள் சொல்லிட்டீங்களா கல்யாணம் ஆனது? இது அவங்களுக்கு தெரியுங்க. நம்ம பிச்சை கல்யாணம் பண்ணது தாங்க மேடம் கேட்குறீங்க. 2வது கல்யாணம் பண்ணது சொல்லி தாங்க மேடம் கல்யாணம் பண்ணேன். சொல்லி தான் கல்யாணம் பண்ணீங்க. சொல்லி பண்ணாங்க மேடம். பண்ணி இந்த பையன் அவங்க அம்மா கூட போயிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி இருப்பான். நடக்க நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க மேடம். பேசுகிறது பிடிக்கிறது எதுவுமே தெரியாது நமக்கு. யாரும் இல்லை, நானும் எங்கள் அப்பா மட்டும்தான், நாங்களாம் சமைச்சு சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் அங்கே போய் 1 மாதம் கழிச்சு தான் அவங்களுக்கு பொண்டாட்டி இருக்கிறதும் தெரியும், பையன் இருக்கிறதும் தெரியுங்க மேடம். தெரிஞ்சு அந்த பையன் என் கூடயே வந்து இருந்துட்டு இருந்தான். இருக்கையில் அந்த பையன் அவங்க அம்மா வீட்டுக்கு போக வர இருக்கையில் அவங்க அம்மா எங்கள் அம்மா நீ எங்கள் அப்பா இருந்தாங்க பண்ணி நீ கட்டிக்கிட்ட, நீ தாலியை ஒட்ட அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இந்த பையனாலேயே சின்ன சின்ன பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது. எங்கள் மாமா கேட்க வந்தாங்க. எங்கள் சித்தப்பா வீட்டில் பிரச்சனைக்கு கேட்க வந்ததுக்கு நீ ஏன்டாங்க வந்து கேட்குற பிடிச்சி அடிச்சு விட்டாங்க மேடம். என்ன அடிக்கவும் மாமா கேட்டார், எதுக்கு பிடிச்சி அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ஏன் முன்னாடி நான் அடிப்பேன், எதுக்கு நீ என் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லி மாமாவை திட்டவும் உடனே மாமாவும் அம்மாவும் கிளம்பி வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட அங்கே கிளம்பி அப்புறம் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து குழந்தை இல்லை உனக்கு, குழந்தை பெற்றுக்கிற தன்மை உனக்கு இல்லடின்னு சொல்லி வீட்டில் கூட்டிட்டு வந்து செக் பண்ணாங்க மேடம். டாக்டர் போய் செக் பண்ணுறப்போ டாக்டர் எல்லாமே ஓப்பனாக பேசிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையே உனக்கு தான் இருக்கீங்களா, நீ ஏன் அந்த பொண்ணை தப்பு சொல்கிற அப்படின்னு சொல்லி பேசினதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்களா ஆஸ்பத்திரிக்கு? டாக்டர் வீட்டுக்கு வந்தாங்க? வீட்டுக்கே வந்தாங்க மேடம். வீட்டுக்கு வந்து டெஸ்ட் பண்ணாரா? வீட்டுக்கே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு தான் அந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லி 15,000 மாத்திரை மட்டும் வாங்கி கொடுத்தாங்க மேடம். மருந்து சாப்பிட்டு இருந்தேன். அம்மா வீட்டிலே தான் இருந்து மருந்து சாப்பிட்றப்ப திருப்பி கூட்டிகிட்டு போய் குடிச்சிட்டு பெரிய டார்ச்சல் பண்ணுறது, சிசர் பிடிச்சி மூஞ்சிலேயே ஊதி விடுறது, யாராவது வந்து கேட்டால் ஃபோன் பண்ணோம்னா ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கிறது, அக்கா வீட்டுக்கு போகக்கூடாது, மாமா வீட்டுக்கு போகக்கூடாது, இப்போ யார் இருக்காங்க மாமானே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு ரொம்ப ஓவர் டார்ச்சல் தாங்க முடியலைங்க மேடம். இப்போ இங்கே வந்து 1 வருஷம் ஆச்சுங்க மேடம். அம்மா வீட்டில் தான் இருக்கேன் மேடம். இப்போ இங்கே வந்து குடிச்சு கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன் மேடம். 4 மாதம் வீட்டில் இருந்தேன். அந்த 4 மாதத்தில் வந்து தண்ணி குடிச்சிட்டு செம்ம குடி போகிறேங்க மேடம். குடிச்சாருன்னா டார்ச்சல் தாங்க முடியாமல் பயந்துட்டு சின்னமாயிட்டு மச்சியில் போய் உட்காந்துக்கிட்டேங்க மேடம். திருப்பி கீழே இறங்கி வந்து சரி ஒன்றும் பேச மாட்டாங்க மட்டும் வந்து இழுத்து போட்டு அடித்தாங்க அந்த இடத்துலையே. அடிக்கவும் திருப்பி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, சரி வேலைக்கு போனால் தான் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போனேங்க மேடம். வேலைக்கு போன இடத்துல கொண்டு போய் இழுத்து போட்டு அடித்து ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வளையல் கிழிச்சு ரத்தம் ஊற்றி மண்டெல்லாம் பிடிச்சி அடித்து எவ்வளவோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிங்க மேடம். வச்சு வீட்டில் இருந்த எனக்கு எடுத்து கொடுத்த குடம், படி, விளக்கு, ஃப்ரிட்ஜு எல்லாமே கொடுத்துட்டாங்க மேடம். லோன் காசு எடுத்து கொடுத்து அந்த காசும் கட்டலைங்க மேடம். 4 மாதம் கட்டினாங்க, அதுவும் கட்டாமல் நான் தாங்க மேடம் கட்டிகிட்ருக்கேன். பெரிய பெரிய பிரச்சனையே பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு 2 லைஃப்புமே சரியில்லை அப்படின்ட்டு மனசு வெறுத்து போய் தாங்க மேடம் இருந்தேன்.